இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆர்டி பத்தி தெரிஞ்சிருக்கு. பட் விஆர்டி பத்தி சரியான அவேர்னஸ் இல்ல. பிகாஸ் யூடியூப்ல விஆர்டி பத்தின வீடியோ கூட ரொம்ப கம்மி தான். பட் இது ஆர்டியை விட ரொம்ப சூப்பரான ஸ்கீம். இந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்ச கண்டிப்பா நீங்களும் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. லாஸ்ட் வீடியோல நான் விஆர்டி பத்தி பேசியிருந்தேன். உங்களுக்கு அதை பத்தின டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல ஒரு வியூவர் விஆர்டி பத்தி டீட்டெயில் வீடியோ கேட்டிருந்தாங்க. அது போக இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோல விஆர்டி பத்தின எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா புரியும். இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் பேங்கர் கிடையாது, சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். பட் நான் விஆர்டி ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். விஆர்டி இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வேரியபிள் ரெக்கரிங் டெபாசிட். தமிழ்ல சொல்லணும்னா நெகிழும் தன்மை கொண்ட தொடர் வைப்பு நிதி. சில பேங்க்ல இதுக்கு வேற பேர்ல அவங்க இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேங்க்ல பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள் ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிற பேர்லயும், இப்போ இந்தியன் பேங்க்ல இந்த பேர் விஆர்டிங்கிற நேம்ல தான். பட் இந்த ஸ்கீம் எல்லா பேங்க்லயுமே அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த ஸ்கீமை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்தாலே ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இப்போ உங்க கையில ஒரு 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா அது 6 மாசம், 1 வருஷம், 10 வருஷம்னு நமக்கு பிடிச்ச மாதிரி கால அளவுகளை தேர்ந்தெடுத்து அதை மாசம் ஒரு நிலையான அமௌண்டா கட்டுறதுக்கு பேரு ஆர்டி. அதுவே இந்த மாசம் ஒரு 1000, அடுத்த மாசம் 10,000, அதுக்கு அடுத்த மாசம் 500 ரூபாய் தான் இருக்குன்னு 500 ரூபாய் கூட கட்டிக்கலாம். இதுக்கு பேரு விஆர்டி. சோ இப்படி மாசம் கட்டுறதுக்கு பேரு தான் விஆர்டி. நம்ம கையில எவ்வளவு கிடைக்குதோ, கம்மியா இருந்தா கம்மியா கட்டிக்கலாம், நிறைய இருந்தா நிறைய கட்டிக்கலாம். இப்படி மாத்தி நம்ம கட்டிக்க முடியும். இதுக்கு பேர் தான் விஆர்டி. நெக்ஸ்ட் இதை எப்படி ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் வரும் உங்களுக்கு. உங்களுடைய மொபைல் ஆப் வழியாகவே நீங்க இதை ஓபன் பண்ணிக்க முடியும். லாக்கிங் பீரியட், இப்ப ஆர்டி 6 மாசம் 1 வருஷங்கிற கால அளவை நம்மளே தேர்ந்தெடுத்துக்க முடியும். பட் விஆர்டிங்கிறது 3 வருஷம் அப்படிங்கிற லாக்கிங் பீரியட் தான் இருக்கு. இந்த ஸ்கீம் யாருக்கு சூட் ஆகும் பாத்தீங்கன்னா, நிலையான வருமானம் இல்லாதவங்க. இப்போ மாசத்துல 20 நாள் 15 நாள் தான் ஒர்க் பண்ணுவோம், எங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் ஒர்க் தான், ஸோ கொஞ்ச நாள் வேலை இருக்கும், கொஞ்ச நாள் இருக்காது, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான சம்பளம் வரும் அப்படின்னு சொல்றவங்க, டெய்லி பேஸ்ல ஒர்க் பண்றவங்க, வீக்லி பேஸ்ல ஒர்க் பண்றவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிலையான வருமானம் இருக்காது. ஸோ இவங்க எல்லாருமே கூட இதுல நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப், ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு விதமா நமக்கு சேமிப்பு கையில நிற்கும். இப்போ இந்த மாசம் 2000 ரூபாய் சேமிக்க முடியும், அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய் தான் சேமிக்க முடியும். ஸோ அப்படி கையில இருக்கிறத நம்ம கட்டிக்க முடியும். அப்புறம் சிறு வியாபாரம் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க, ஸோ இவங்க எல்லாருமே கூட இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். சின்னதா இப்போ ரோட் சைடு எல்லாம் கடை வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா டெய்லி ஒரே மாதிரியான வருமானம் கிடைக்காது. ஸோ அவங்களாம் கூட இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வட்டி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்த கொஸ்டினா இருக்கும். இதுக்கு சேம் ஆர்டி வட்டி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இந்தியன் பேங்க் யூஸ் பண்றதுனால நான் அதோடது மட்டும் சொல்றேன். இந்தியன் பேங்க்ல பாத்தீங்கன்னா 6.25% கொடுக்குறாங்க. நார்மலாவே இந்த ஸ்கீமுக்கு ஆர்டியோட அதே இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போ ஆர்டி நீங்க 1 வருஷம் போட்டீங்கன்னா என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன். பட் நீங்க இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மொபைல் ஆப்லயே பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அது காமிச்சிரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்போது பணம் செலுத்த வேண்டும், எப்ப வேணும்னாலும் நீங்க கட்டிக்க முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். நீங்க எப்ப வேணும்னாலும் பணம் கட்டிக்க முடியும். ஆனா 1 to 10ஆம் தேதிக்குள்ள கட்டினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 1 to 10ஆம் தேதிக்குள்ள நீங்க கட்டுற அமௌண்ட்டை வச்சுதான் 10 to 31ஆம் தேதிக்கு உண்டான வட்டியை உங்க கால்குலேட் பண்ணி போடுறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால மேக்சிமம் நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தா 1 to 10ஆம் தேதிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ ஒவ்வொரு மாசமும் நீங்க 1 to 10ஆம் தேதிக்குள்ள கட்டிருங்க. இன்கேஸ் உங்களால இப்ப 10ஆம் தேதி எனக்கு வருமானம் கிடைக்கல, 15ஆம் தேதி தான் என் கையில காசு இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த மாசம் கட்டாம நீங்க அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள 1 to 10க்குள்ள கட்டிருங்க. ஸோ நான் இப்படி கட்டாம விட்டா எனக்கு பெனால்ட்டி எதுவும் போட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஸ்கீம்ல இருக்கிற பெரிய பிளஸ்ஸே இதுதான். ஸோ நீங்க ஒரு மாசம் கட்டலைன்னாலும் அவங்க கேட்க போறது இல்லை, அதுக்கு பெனால்ட்டி போட போறது இல்லை. நம்ம இதுக்கு சேர்த்து கூட கட்டிக்கலாம், இல்ல இந்த மாச காசை கட்டாம கூட அடுத்த மாசத்துக்கு மட்டும் கூட கட்டிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமே இதுதான். ஸோ இது அதனாலதான் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஷார்ட்டாக சொல்லணுன்னா இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங் ஸ்கீம், நம்ம ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தா எப்படி நம்ம கையில் இருக்கிறத போடுவோமோ அதோட பெனிஃபிட்டும் இருக்குது. சேம் டைம் வந்து ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்குது. ஸோ 2 பெனிஃபிட்மே கிடைக்கிற ஒரு நல்ல ஸ்கீம் தான் இது. ஸோ யாருக்காவது இப்போ பல்க் அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ 1 இயரில் பெரிய பல்க் அமௌண்ட் சேர்த்து வைக்க முடியாது. பட் 3 வருஷங்கும் போது நம்ம கையில் எப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம போட்டு இதில் ஒரு பல்க் அமௌண்ட் கொண்டு வந்துட முடியும். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் மாதிரியான மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் தான். அடுத்ததாக டிடிஎஸ். எஸ், கண்டிப்பா இதுக்கும் டேக்ஸ் இருக்கு. சேம் நம்ம ஆர்டி கட்டினா பிடிப்பாங்க இல்லையா, அதே டேக்ஸ் தான். நம்ம அசல்ல பிடிக்க மாட்டாங்க, அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்ல தான் டேக்ஸ் பிடிப்பாங்க. கடைசியா எல்லாருக்கும் வரக்கூடிய கொஸ்டின், சப்போஸ் எனக்கு 2 வருஷத்துல எடுக்கணும்னு நினைச்சா எடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்லயே காட்டும். நம்ம அது வழியாவே ப்ரீ க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு கொண்டு வந்து நார்மலா எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க இதுக்கு முன்னாடி விஆர்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.